யூகேவோட ஒரு சனிக்கிழமை இன்னைக்கு பசங்க டான்ஸ் கிளாஸ் டியூஷனு இதெல்லாமே இருக்கும். காலைல கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு அந்த இன்பிட்வீன் கேப் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே உலகத்தையே ஜெயிச்சா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சின்ன பசங்களை இந்த பூவை பாக்குறேன், இயற்கை அழகை ரசிக்கிறேன்னு கூட்டிட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ நமக்கு அந்த ரசிப்பு தன்மையே போற அளவுக்கு நம்மள தொல்லை பண்ணிடுவாங்க. இன்னைக்கு யூகேவோட ஒரு லாங்கஸ்ட் டே. இந்த பூவெல்லாம் பார்க்கும்போது எப்படா இந்த கலர் எல்லாம் பூக்குது அப்படிங்கிற மாதிரியே ஒரு டவுட் வரும். இந்த தடவை நிறைய இந்த கிளியரன்ஸ் எல்லாம் போடுவாங்க இந்த காய்கறிகள் எல்லாமே. ஏன்னா இன்னும் 2 மாசம் தான் இந்த கிளைமேட் இருக்குங்களா, ஸோ அதனால கொஞ்சம் இந்த காய்கறிகள்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பூவெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நிறைய இந்த கார்டனில் வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த கடையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ரீசெண்டாக இந்த கடையில் நான் ரொம்ப அடிக்ட். இது ஷாப்பிங்லாம் பார்த்தீங்கன்னா வாங்குறோமோ இல்லையோ கண்ணால் பார்த்தாலே ஒரு சந்தோஷமா இருக்கும். அடிக்கிற வெயில காப்பி எல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கணும். நான் ஆர்டர் பண்ணது ஆரஞ்சுங்க, பிரபு ஆப்பிள் ஆர்டர் பண்ணாங்க. ஆனால் எனக்கு ஆப்பிள் தான் நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா நைஸாக அப்படியே மாற்றி வச்சுட்டேன். இன்னைக்கு ஆனால் பிரபு கண்டுபிடிச்சிட்டாங்க. மோஸ்ட்லி கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஆர்டர் பண்ணதை நான் எடுத்துக்குவேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா?